ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். 1 கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எனக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தனால நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சரிசி மாவு சேர்க்க தேவையில்லை. இட்லி மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருப்போம். நான் பச்சரிசி மாவு சேர்த்தனால மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோசை மாவு வச்சுருந்தீங்கனாலும் இதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுலையும் செய்யலாம், புளிச்ச மாவுலையும் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் மாவு. நெக்ஸ்ட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கைகளில் சின்ன சின்ன ட்ராப் மாதிரி எண்ணெயில் விட்டுக்கலாம். நான் நல்லா மீடியம் சைஸாக போட்டிருக்கேன். நீங்கள் இதை விட சின்ன சைஸாகவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. போடும்போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன்லேயும் நீங்கள் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டைகள் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. போட்டதுமே கலந்து விட்டுறாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க மாவு எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது தேங்காய் பால்லையும் செய்வாங்க. நான் இன்றைக்கி பசும்பாலில் செய்கிறேன். 2 கப் போல் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். 3/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. பால் கொதி வந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட 2 இடித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சூடான பாலில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தான் தேங்காய் பாலும் செய்யணும். நீங்கள் தேங்காய் பாலில் செய்கிறதுனா இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சூடான பாலில் நம்ம சேர்க்குறனால ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா ஊறிடும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான பால் பனியாரம் இட்லி மாவில் செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.